வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுருச்சு. தமிழ்நாட்டை குறிவைத்து உள்ளடி வேலை செய்வதற்கு தேதிகளை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கு பாஜக. தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று பிளானோட இந்த தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ள என்னென்ன கூட்டுநட்டு நடந்திருக்குன்னு பார்க்கலாம் தோழர்களே. நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்ததுதான். அநேகமா அந்த வாரம் அறிவிச்சிருவாங்க நினைச்சா அதே மாதிரி அறிவிச்சுட்டாங்க. அதுலயும் தேர்தல் தேதி எப்படி அறிவிச்சாங்க? எல்லா மாநிலங்களுக்கும் சுற்றுப்பயணம் போய் பிரதமர் மோடி அவர்கள் ஊர் ஊரா போய் டென்ட்டை போட்டு தங்கி அந்த ஊருக்கு நாங்க நல்லது செய்யறோம் அப்படின்னு உள்ளடி வேலையா பல பொய்யையும் புரட்டையும் பேசி நலத்திட்டம் கொடுக்கறோம் அப்படின்னு உருட்டி விட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கே வந்தாரு. மதுரையில பொதுக்கூட்டம் போட்டு பயங்கரமா பேசிட்டு போனாரு. மதுரையில எய்ம்ஸ் கிடையாது, மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் கிடையாது, மதுரைக்கு புதிய வசதிகள் எதுவுமே இல்ல. நாமளா நம்ம கைய ஊண்டி எந்திரிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா மதுரையில மாநாடு நடத்தி கூச்சமே இல்லாம தமிழை வளர்த்தோம், தமிழுக்கு செய்தோம் அப்படின்னு உருட்டி விட்டு போனாரு. இப்படி பல மாநிலங்கள்ல தேர்தலுக்கு முன்னாடி நலத்திட்டங்களை அறிவிப்பதற்காக கொஞ்சம் காலதாமதப்படுத்தி சரியா எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. 5 மாநிலங்கள்ல ஒன்னா தேர்தல் நடக்க போகுது. ஒன்று தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இங்கே கேரளா, மேற்கு வங்கம், அப்புறம் அஸ்ஸாம். இதுல மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா முக்கியமான மாநிலங்கள், எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள். அது மட்டும் இல்ல, மோடி அவர்களுடைய கண்ணில் கடப்பார விட்டு ஆட்டியவர்கள், அரசியலாக இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக களமாடியவர்கள். நமக்கு மம்தா மேல 100% எதிர்ப்புணர்வு இருக்கு, முரண்பாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இந்த சங்கிகளை எப்படி டீல் பண்ணணும் தெரிஞ்சு டீல் பண்ற ஒரு ஆளு மம்தா பானர்ஜி. நம்ம எல்லாம் நேர்மையா நேரடியா மோதுவோம். அந்த மாதிரிலாம் அப்படி இல்ல, பட்டுன்னு நொட்டாங்கையில வச்சு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் பின்கேட்டை உடைச்சிட்டு உள்ள வர தெரியும். அப்படிதான் கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சியை மேற்கு வங்கத்துல வீழ்த்தினாங்க. 7 பேரை சுட்டு கொன்னுட்டு அந்த பழியை கம்யூனிஸ்டுகள் மேல போட்டு அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் கழித்து அவர்களுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் லஞ்ச லாவணிய ஊழல் பண்ணிட்டு பாஜகவில் ஐக்கியமானவர். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நாங்க தான் போலீஸ் மாதிரி ஆளுகளை செட்டப் பண்ணி சுட்டோம். அதுக்குள்ளேயே 3 பீரியட் முடிஞ்சே போச்சேயா, பெரிய முடிஞ்சே போச்சே. பொய்யான பழியை சுமந்து அங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் ஆட்சி இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, பின்கேட்டை உடைச்சுக்கிட்டு எப்படி உள்ள போகணும்ன்றது மம்தாவுக்கும் தெரியும். பாஜகவுடைய டீல உடைக்கிறதுக்கு மம்தாவுக்கு தெரியும். இப்படி 3 மாநிலங்களும் பாஜகவுக்கு சவாலான மாநிலங்கள். இந்த 3 மாநிலங்களில் கால் பதிப்பதுதான் அவங்களுடைய கனவே. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு. தமிழ்நாடு மேல ஏன் இவ்வளவு அக்கறை, ஏன் இவ்வளவு ஆவேசம்? தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது கால் பதிச்சிடணும்னு, தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது கால் பதித்து விட வேண்டும் என்பது 10 ஆண்டு கால பாஜக கனவு. ஏங்க அதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு, வழி இல்லாம இருந்துச்சு. 2016 ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஜெயிச்சுட்டு அவங்க மரணம் அடைந்த பிறகு பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட வந்துச்சு. எடப்பாடியார் ஆட்சியே பாஜகவுடைய ஆட்சி தானே. எல்லா சட்ட திட்டங்களுக்கும் உட்கார்ந்து கையெழுத்த போட்டு விட்டு பாஜகவை பின்கேட்டு வழியா உள்ள கொண்டு வந்தது எடப்பாடி. இந்த 10 ஆண்டுகள்ல அதிமுகவை சல்லி சல்லியா உடைச்சு 6-7 துண்டா உடைச்சு 6-7 டீமா பிரிச்சு பாஜக அதிமுகவை ஒழிச்சிருச்சு. எந்திரிக்க முடியாத ஒரு இடத்திற்கு தள்ளி விட்டுருக்கு பாஜக அதிமுகவை. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் மக்கா. 2வது யார் இருக்கா, அவங்கள காலி பண்ணிட்டு இடத்துக்கு வர்றதுக்கான முயற்சி. முதல்ல எதிர்கட்சியா வருவோம், கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டுக்குள்ள இல்லாத எல்லா கலவரத்தையும் செய்து இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்றத அவங்க பிளான். அதுல முதல் பிளான்ல கூட சக்சஸ் ஆயிட்டாங்க. அதிமுகவை ஒழிக்கணும்ன்றத அவங்க முதல் பிளான். ஆனா அதிமுக அதை கூட தெரியாம ஒட்டுண்ணிகளை முதுகில் சுமந்து கண்டு திரிகிறார்கள். இந்த கட்சியை 50 உடைச்சு வச்சிருந்த ஒரு ஆளுகளுக்கு தோல்ல சுமந்து சீட்டை வென்று தருவதற்கு அம்புட்டு கரிசனமா இருக்காரு நம்ம எடப்பாடியார் ஐயா. அப்ப இதெல்லாம் சரி பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது வந்துடணும்யா அப்படின்றத SIR வச்சாங்க. 1 கோடி பேரு இந்தியாவிலே SIRல அதிகமா வாக்காளர்கள் காலி செய்யப்பட்டது, வாக்குரிமை மக்கள் இழந்தது இந்த தமிழ்நாட்டினுடைய SIRல தான். இன்னும் எத்தனை பேருக்கு போயிருக்குன்னு திரும்ப நம்ம பார்க்கல. நான் வரைக்கும் ஓட்ட திரும்ப இருக்கான்னு பார்க்கல. அவ்வளோ குளறுபடி நடந்திருந்தது. அப்ப இதெல்லாம் SIR மூலமாக
ஒரு வாக்குச்சாவடியில 250 இருந்து 270 ஓட்டு வரையும் திருடிட்டாங்க. ஒரு தொகுதிக்கு 27,000 ஓட்டுல இருந்து 35,000 ஓட்டு வரைக்கும் திருடியாச்சு. ஆல்ரெடி முதல்ல கட்சியை உடைச்சாச்சு, அதிமுகவை காலி செஞ்சாச்சு, இரண்டாவது SIR மூலமா ஓட்ட திருடியாச்சு, மூணாவது முயற்சியாக விஜய கூப்பிட்டாச்சு. விஜய் அங்க வச்சு அடிச்சு வெளுத்து ஒத்துக்கன்னு அடிக்க போயிருக்காங்க. அதுக்கு தான் டெல்லிக்கே போயிருக்காரு நம்ம அண்ணாத்த. அவரே பாவம் பயந்தாங்கோழி கைய கட்டி நின்னு எனக்கு காப்பாத்துங்கன்றவரு அவரை பிடிச்சி டெல்லி கொண்டு போய் அடிச்சிட்டு இருக்கு இந்த கும்பலு. அவரை எப்படி ஒத்துக்க வச்சிருவாங்க அப்படின்றத நடக்கிற யதார்த்தம். அப்ப தமிழ்நாடு அவங்களுக்கு முக்கியமான இடம். இன்னொன்னு சொல்லவா, ஏன் தமிழ்நாட்டு மேல குறி வைக்கிறாங்க? பாக்குறவங்க எல்லாம் தமிழ்நாட்டை நீ கைப்பற்ற முடியாதுன்னு அவங்களை கேலி பண்ணாங்க. யார? பாஜகவை. தமிழ்நாட்டுக்குள்ள நீ எல்லாம் காலே பதிக்க முடியாதியா அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கேள்வி பண்ணாங்க. அதுல முக்கியமான 2 விஷயம் சொல்லவா. நம்ம ராகுல் காந்தி, தோழர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல உங்க வாழ்க்கையில எப்போதும் என்னைக்கும் தமிழ்நாட்டு மக்களை ஆள முடியாது ஞாபகம் இருக்குங்களா சொன்னாரு. கேட்டப்பா நீங்க யாருன்னா நான் தமிழேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கும் தமிழ்நாட்டுக்கு நெருக்கமான உறவு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு பாராளுமன்றத்துல. ஞாபகம் இருக்குங்களா? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் இல்லை, அரசியலை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் என்ற நினைப்புலதான் வெளியே இருக்கிற தலைவர்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சு நாம ஓட்டு போட மாட்டோம்னு அவங்க சவால் விட்டாங்க. ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சவால் விட்டாரு. ஏன் இன்னொரு அமைச்சர், RJD அமைச்சர், ராஷ்டிரிய ஜனதா தள், அவர் சொல்றாரு, இங்க பார் நீ வாய்ப்பு இருந்தா மேற்கு வங்க தமிழ்நாட்டுக்குள்ள கேரளாக்குள்ள கால் வச்சு நீ ஜெயிச்சு காட்டு, அதுல குறிப்பா தமிழ்நாட்டை நீ ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவர் கேட்டாரு. போன நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல அவர் கேட்டாரு. வைரல் ஆச்சு அந்த வீடியோ. அப்ப எல்லா மாநிலங்களும் நம்ம உற்று நோக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? சட்ட ரீதியாக, தார்மீக ரீதியாக அறத்தோடு நின்று பாஜகவுக்கு எதிராக நாம் மல்லு கட்டி கொண்டிருக்கிறோம். பாசிசத்துக்கு எதிரான மல்லு கட்டி கொண்டிருக்கிறோம். ஒற்றை புள்ளியில் நாம எல்லா கட்சியும் ஒரே அணியில நிக்கிறோம். 1-2 பேரை தவிர மொத்த கட்சிகளும் தமிழ்நாட்டு கட்சிகள் ஓரணியில் நிக்கிறோம். அது காரணம் என்ன? நமக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனா நம்முடைய நோக்கம் பாஜகவை தமிழ்நாட்டில் காலூன்ற விடக்கூடாது. குறைஞ்சபட்சம் நம்ம மண்ணையாவது காப்பாத்துவோம். நம்மளை காப்பாத்திக்கிட்டோம்னா, நம்ம நல்லா இருந்தோம்னா அடுத்தவனையும் சேர்த்து காப்பாத்தலாம். அதான் நம்ம ஐடியா. அந்த நம்பிக்கையில தான் வெளிமாநிலத்துக்காரங்க நம்மள பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிச்சிடணும்னு நினைக்கிற அந்த கனவுல மண்ணள்ளி போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. நமக்கு எப்போ? ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம ஓட்டு போட போறோம். தேர்தல் தேதி ஏப்ரல் 23. ஓட்டு என்னைக்கு என்றாங்க? மே 4. போன முறை மே 2, இந்த முறை மே 4. அப்ப 23ஆம் தேதி ஓட்டு போட்டு நம்ம மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை தமிழ்நாட்டுக்கு. எப்போதும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரே தேதியில தேர்தல் வரும். இந்த முறை அது அப்படியே மாறி போச்சு. அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி ஒரே நாள்ல தேர்தல், ஒரே கட்ட தேர்தல். அது ஏப்ரல் 9ஆம் தேதி. புரியுதுங்களா? ஏப்ரல் 9ஆம் தேதி கேரளாவுக்கு முடிஞ்சிருது, பாண்டிச்சேரிக்கு முடிஞ்சிருது, அஸ்ஸாம் முடிஞ்சிருது. ஆனா தமிழ்நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுல ஏப்ரல் 23. மற்ற மாநிலங்கள 9ஆம் தேதி முடிஞ்சிருது. ஆனா நமக்கு 23ஆம் தேதி தான் தொடங்குது தேர்தலே. அப்ப எவ்வளவு காலகட்டம் இருக்கு. ஏன் தெரியுங்களா? தமிழ்நாட்டுல எடுத்தவங்க கவுத்தனும் எலெக்ஷனை சந்திக்க கூடாது, பக்கா பிளானோட எலெக்ஷனை சந்திக்கணும் முடிவு பண்ணிடுச்சு. இன்னொரு விஷயம், கூட்டணி இன்னும் தெளிவடையல. பாஜக அதிமுக கூட்டணியில தெளிவில்லை. ஏன் தெளிவில்லை அப்படின்னா, பாஜக என்ன பண்ணுது? அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளையா கேக்குது. நீங்க அதிமுக காரங்க பாஜகவை கம்மியா எடை போடுறீங்க. ஏற்கனவே உங்களை முக்காவாசி முழுங்கிட்டாங்க. இன்னும் கால்வாசி தப்பிச்சுக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு தான் பாஜகவை கழட்டி விடணும். ஆனா பாருங்க, பாஜக என்ன பண்ணுது? அதிமுக ஜெயிக்கக்கூடிய, அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு. அதிகமான தொகுதிகளை கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கு. அதனாலதான் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு தொகுதியை ஒதுக்க முடியாம இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. 2வது பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டுல வலுவா இருக்கிற கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடக்கணும். திமுக கூட்டணி அப்படிதான் நடக்குது. அறிவாலயத்துல தானே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா இங்க மட்டும் எல்லாத்துக்கும் மாற்றாக அண்ணன் எடப்பாடியார் டெல்லியில போய் பேசிட்டு வர்றாரு. அவங்க தான் ஏன் வீட்டு வாசல்ல கிடக்கணும், நீ ஏன் அங்க போறன்னு கேட்டா நாங்க தான் அடிமையாயிட்டோம்லன்னு அண்ணன் போய் படுத்திருக்காரு. விஜய் அவர்களோடு இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு டெல்லியில. எல்லா தொலைக்காட்சிகளையும் போட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. மறைமுகமாகவோ நேரடியாகவோ அண்ணன் விஜய் அவர்கள்
கூட்டணியில வந்தாகணும், அவருக்கு நெருக்கடி. பலரும் பேசிட்டாங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கிறோம், 100 சீட்டு, எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து, உங்களுக்கான எல்லா வேலைகளும் நாங்க பற்றுத்தரோம் அப்படின்னு பயங்கரமா போயிட்டு இருக்கு பேரம். இதுக்கு இடையில போட்டி போட அந்த கட்சியிலே ஆள் இல்ல, அதுக்கான பணத்தையும் நாங்க தரோம்னு பேசியிருக்கு பாஜக. தேர்தல்ல நீங்க செலவழிக்க வேண்டிய பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, ஆளுகளை நிப்பாட்டுங்க, நான் காசு கொடுக்குறேன் இருக்கு பாஜக. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன் 9ஆம் தேதி எல்லா மாநிலத்தையும் முடியுது, 3 முக்கிய மாநிலங்கள்ல முடிஞ்சிருது 9ஆம் தேதி. அசாம், பாண்டிச்சேரி, கேரளா, இந்த 3 மாநிலங்கள்லயும் 9ஆம் தேதி முடிஞ்சு போயிருது, ஏப்ரல் 9ல. ஏன் முடிஞ்ச பிறகு ஏன் முடிச்சுட்டு வர்றாங்க? அதெல்லாம் குட்டி குட்டி மாநிலங்கள் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறனால மேற்கு வங்கத்தையும் தமிழ்நாட்டையும் பார்த்துக்கலாம். அதுதான் அவங்களுடைய ஐடியாவே. மேற்கு வங்கத்துக்குள்ளேயும் தமிழ்நாட்டையும் தான் அவங்களுடைய டார்கெட். இதை இன்னைக்கு சொல்லல, பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ணாங்க, அடுத்து தமிழ்நாட்டை கைப்பற்றுவோன்னு. ஒருத்தர் 2 பேர் இல்ல, மோடி சொன்னாரு, அமித்ஷா சொன்னாங்க, அவங்களுடைய டீம்ல இருக்கிற அத்தனை பேர் சொன்னாங்க, தமிழிசை வரைக்கும் அத்தனை பேர் சொல்லிட்டாங்க, அடுத்த டார்கெட் தமிழ்நாடுன்னு. புரியுதுங்களா? அதுக்காகத்தான் தமிழ்நாடு தேர்தல் 23ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்கிறாங்க, இழுத்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. எப்படியாவது விஜயை தேர்தல் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும். 2 வகையா கொண்டு வருவாங்க. ஒன்னு, அதிமுக கூட்டணி இருக்குன்னு சொல்லிரு, ஆனா எங்க கூட கூட்டணிக்கு வந்துரு. 2வது வழி, இல்லையா எங்களை கண்டுக்காத, எங்களை திட்டாத, எங்களை பத்தி எதுவும் சொல்லாத, திமுக குறித்து அவதூறுகளை பரப்பு. நீ தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சிருக்க, அப்புறம் பெய்டு ப்ரமோஷன் பண்றதுக்கு கொஞ்சம் பேரை வச்சிருக்கீங்க, அவங்களெல்லாம் வச்சு திமுக அரசுக்கு எதிராக பிரச்சாரத்தை செய்யுங்க, அது எங்களுக்கு போதும். நீங்க நின்று ஓட்ட பிரிங்க, உங்களுக்கான பணத்தை கொடுத்துறோம், உங்களுக்கான எல்லாத்தையும் நாங்க கொடுத்துருவோம், ஆளுகள் வரைக்கும் கொடுத்துருவோம், உங்க கூட நின்று வேலை செய்ய ஆட்கள் வரைக்கும் வந்துருவாங்க. RSS மொத்தமா இறக்க போறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள, ஒட்டுமொத்த RSS கும்பலையும் தமிழ்நாட்டுல இறக்க திட்டம். அப்ப மொத்தமா இறக்கிடுவாங்க. அப்ப நாங்க உங்க கூட நிக்கிறோம், நீங்க பொதுவா நிக்கிற மாதிரியே இருங்க, எங்களை செல்லமா அடிச்சுக்கோங்க, திமுகவை போட்டு பொலங்க. இதுதான் அவங்களுடைய இன்னொரு அஜெண்டா. இதை தாண்டி இன்னொரு அஜெண்டா இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன் தோழர்களே, இது ஒரு 6வது 7வது முறை நான் சொல்றேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், கோவை, இந்த 6 மாவட்டங்களுக்குள்ளயும் எவ்வளவு கலவரத்தை, குழப்பத்தை, பிரச்சனையை உண்டு பண்ண முடியுமோ அவ்வளவு உண்டு பண்ண போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இது 7வது முறை நான் சொல்றேன், 6-7 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இதெல்லாம் நடக்க போகுது, கவனமாயிருங்க, அரசு கூடுதல் கவனம் செலுத்துங்க, இந்த மாவட்டங்கள் எல்லாம் கூடுதலான போலீஸ் போர்ஸை இறக்குங்க, கூடுதலாக உளவுத்துறை இறக்குங்க, எல்லா செய்தி உடனே 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 அரசுக்கு வர மாதிரி பாருங்கன்னு 7 மாசத்துக்கு முன்னாடி இருந்து கத்திட்டு இருக்கேன். எங்களுக்கு தெரியும், எத்தனையோ எலெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டேன், 17 வயசுல இருந்து களத்துல நின்று எலெக்ஷன் பார்த்தாலும் நான். அவ்வளவு சீக்கிரம் சாதாரண எலெக்ஷன் இல்ல தோழர்களே. இது இப்ப இந்த 5-6 மாவட்டங்கள்ல என்ன வேணாலும் நடக்கும். இவங்க அஜெண்டா பண்ணி வச்சிருக்கிறோம். ரேண்டமா போய் ஒரு 10 பேரை வெட்டுறான், ஒரு பிள்ளைய குத்துறான், ஒரு குழந்தைய ரேப் பண்ணி வெட்டி கொள்றான், ப்ரூட்டலா வெட்டி கொள்றான். ஆனா பிளான் பக்கா பிளான்டா இருக்கு. அங்க செல்போன் இல்ல, சிசிடிவி இல்ல, அதுல போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறதுல கடுமையான சவால் இருக்கு. செல்போன் சிக்னலை வச்சு நம்ம தூக்கிடுவோம் ஆளுகளை. அவ பக்காவா பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. புரியுதுங்களா? இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் விரிவுபடுத்தப்படும். இந்த பிரச்சனை, இந்த கொந்தளிப்பு, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இன்னும் பெருசா வரும். நான் இப்ப சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க, இன்னும் பெருசா வரும். அப்ப அதுக்கு முன்னாடி அரசு தயாரா இருந்துக்கணும். இன்னைக்கு காபந்த அரசு தான், இனிமேல் அரசுக்கு பெரிய உரிமையெல்லாம் இருக்க போறது கிடையாது. இனி அரசனுடைய வாகனங்கள் அவங்களுடைய எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு. இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் மூட்டை கட்டி துணியை கட்டி போட்டாச்சு, எல்லா பேனருக்கு அமுட்டை அகற்றியாச்சு. இன்னையில இருந்து 50,000 ரூபாய் எடுத்துட்டு போகணும்னா கூட நீங்க கேட்டுதான் எடுத்துட்டு போகணும், புடிங்கிருவாங்க. 50,000த்துக்கு குறையத்தான் எடுத்துட்டு போகணும், அதுக்கு ஆவணத்தோட எடுத்துட்டு போகணும். அது மட்டும் இல்ல, அரசே ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா கூட, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அதுல முடிவெடுக்கணும், அமைச்சர்கள் கூட்டம் நடத்தினா கூட தேர்தல் ஆணையத்திட்ட பர்மிஷன் வாங்காம கூட்டம் நடத்த முடியாது. அதான் சூழல். இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு தான் அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்க போகுது பாஜக. நான் எச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன், திரும்ப 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 எச்சரிக்கிறேன். பாஜக வலுவான திட்டமிடலோடு ஒரு அசாதாரணமான சட்ட ஒழுங்கை தூண்டி மக்களை திசை திருப்பி ஓட்ட வாங்கணும்னு முடிவு பண்ணி இறங்கியிருக்கான். எழுதி வச்சுக்கோங்க. மேற்கு வங்கத்துல 2 கட்டம், 23ஆம் தேதி நம்மளோட ஒரு கட்டமும், 29ஆம் தேதி அவங்கதான் கடைசியா முடிக்கிறாங்க. 2 கட்ட தேர்தல். போன முறை 8 கட்டம் நடந்துச்சு. எப்படியாவது இது பண்ணிட மாட்டோமா, அங்க SIR பிரச்சனை ஓடிட்டு இருக்கனால 2 கட்ட தேர்தல், 23, 29. 23 நம்மளோட தேர்தல் ஃபர்ஸ்ட் கட்டம். அடுத்து ஃப்ரீ ஆயிருவாங்க, நம்ம தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா, நம்மளுக்காக ஒரு கட்டம் தான். அப்ப 2வது போய் அங்க மேற்கு வங்கத்துல பொய்யும் புரட்டையும் அடிச்சு விட்டு அங்க கலவரத்தை தூண்டி, ஏற்கனவே அங்க பயங்கரமா கலவரம் நடக்கும், கலவரத்தை தூண்டி ஏதோ பண்ணிக்கலான்னு.
இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போகும். பக்காவா ஸ்கெட்சோட பாஜக இறங்கியிருக்கு. தேர்தல் தேதிகளும் அதற்கு போலதான் இறக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வேலை என்ன? ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது குறைந்தபட்சம் எலெக்ஷனுக்காக சமூக வலைத்தளங்கள்ல உட்கார்ந்தாவது நேர்மையான விஷயங்களை மக்கள் பார்வைக்கு கொண்டு போயிட்டே இருக்கணும். நம்ம சந்திக்கிற மனிதர்கள்ட்ட நம்ம எவ்வளவு சிக்கலான இடத்துல இருக்கோம், நான் தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றணும், அமைதியா போயிட்டு இருக்கிறத கெடுக்க போறாங்க திட்டமிட்ட பாஜகவினுடைய செயல் என்கிற உண்மையை பரப்பணும். 3வதாக குறைஞ்சபட்சம் ஒரு வாக்கு கூட விட்டு போயிடக்கூடாது. ஒரு வாக்கு கூட விஜய்க்கோ மற்றவங்களுக்கோ செதறாம உண்மையை பேசிக்கிட்டே இருங்க. சொந்தக்காரங்கிட்ட, நம்ம வீட்டுக்கிட்ட, பிள்ளைங்க கிட்ட, குழந்தைங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. இது நம்முடைய கடமை. ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடத்துவதற்கு முன்னாடி ஒரு ஊர்ல போராளிகள் எப்படி அந்த ஊரை காப்பாற்ற முன்னிலை நிற்பாங்களோ அது மாதிரி நம்முடைய தோழர்கள், செம்புல தோழர்கள் நிப்பாங்கன்ற நம்பிக்கையோட நான் இன்னைக்கு சொல்றேன். நம்ம நிக்கணும் களத்துல. இது மோசமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலை ஒருபோதும் அநீதியை வெல்லவிடக்கூடாது. நீதி வெல்லும்.